நேத்தி முத்துக்குமரன், அருண் எல்லாருமே ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும் தீபக் முன்னிலையில். அப்போ வந்துட்டு அருண் வந்து முத்து மேலே ஒரு அக்யூசேஷன் வச்சிருப்பாரு. இவர் எல்லாத்தையுமே ட்விஸ்ட் பண்ணி பேசுவார், வார்த்தையை வச்சு ட்விஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உடனே அது என்ன அப்படின்னு பேசும்போது அருண் தீபக் சொல்லியிருப்பாரு, இதெல்லாம் இந்த மீட்டிங் முடிஞ்சு அதுக்கப்புறமா நீங்கள் வச்சுக்கோங்க, இன்னும் லஞ்சே குக் பண்ணல அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு மீட்டிங் முடிச்சுட்டு முத்து ஒருத்தரையாக கூப்பிடுவார். எல்லாரும் வந்து இது உங்கள் பர்சனல் சண்டை, நாங்கள் எதுக்கு இருக்கணும்னு எல்லாருமே போயிடுவாங்க, நாங்கள் எதுக்கு கூட இருந்து பார்க்கணும். ரஞ்சித் சாருக்கு கூட சிட்டிக்கு கோவம் வந்துருச்சு மாதிரி, இங்கே சும்மா 4 பேர் இது பண்ணிடணும், மற்றவங்க எல்லாரும் உட்காந்து மிக்சர் சாப்பிட்டுட்டு கை தட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரஞ்சித் சாரும் போயிடுவார். ஸோ முத்துக்குமரன் வந்துட்டு அருண் கிட்ட கேட்பாரு, இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ண நீ எதை வச்சு சொன்ன அப்படின்னோடனே, அந்த ஒரு பொம்மை நடக்கும்போது மஞ்சரியை வந்து ராயன் பிடிச்சிருப்பார் இல்லையா, ராயன் பிடிச்சிருக்கும் போது முத்துக்குமரன் வந்துட்டு ராயனை பிடிச்சி தள்ளியிருப்பார். தள்ளும் போது முடிஞ்சிட்டு அந்த இன்சிடென்ட் முடிஞ்சு முத்துக்குமரன் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீ ராயன் நீ வந்து எப்படி விளையாடணும்னா நீங்களாம் மூளை யூஸ் பண்ணி விளையாடுங்க, உடம்பு யூஸ் பண்ணி விளையாடாதீங்க. இப்போ நான் வந்து உன்னை பிடிச்சேன், மஞ்சரி வலிக்குதுன்னு சொன்னோடனே நான் உன்னை பிடிச்சேன், தடுத்து நிறுத்தினேன், நீ வந்துட்டு இல்லை நான் மஞ்சரி விட்டுட்டு அந்த பக்கம் போகிறேன்னு சொன்னோடனே நான் உன்னை விட்டுட்டேன், இந்த மாதிரி விளையாடணும்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் சொல்லியிருப்பார். சொன்னதுக்கு வந்துட்டு ரயான் சொல்லுவார், நீங்கள் அப்படி ஒன்றும் பண்ணலை, மஞ்சரி உள்ளே போயிட்டாங்களாங்கிறத நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ரயான் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு முத்துக்குமரனோட நான் மூக்கு உடைக்கிறேங்கிற மாதிரி வந்து மூக்கறுப்பட்டுட்டு போயிருப்பார். அப்போ வந்துட்டு முத்துக்குமரன் சொல்லுவார், மஞ்சரி உள்ளே போனாங்களா இல்லையானே நான் பார்க்கவே இல்லை அப்படிம்பார். ஆக்சுவலாக அதுதான் உண்மை, ஏன்னா மஞ்சரி உள்ளே போகவே இல்லை. திரும்பவும் ரயான் போய் மஞ்சரி பிடிச்சிருவாரு அந்த என்ட்ரன்ஸில் போயிட்டு. அப்போ தான் வந்துட்டு எகெயின் முத்துக்குமரன் போயிட்டு ரயானை பிடிச்சி இழுப்பார். ஸோ முத்துக்குமரன் அந்த ரயான் மஞ்சரியை பிடிக்கும் போது 2 இடத்துல முத்துக்குமரன் வந்து போய் காப்பாற்றுறதுக்கு இழுத்துருப்பார். ஸோ அந்த இன்சிடென்ட்டை கோட் பண்ணி நீங்கள் அதில் ட்விஸ்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இருப்பார். இதில் நான் எதை ட்விஸ்ட் பண்ணேன்னு முத்துக்குமரன் கேட்பார். முத்துக்குமரன் கேட்குற லாஜிக்கலான கொஸ்டின்ஸ்க்கு இவங்கள்ட்ட ஆன்சர் கிடையாது. ஸோ ஆன்சரில் என்னோடனே அது வந்து உழப்புன்னு உழப்பிட்டு குழப்புறாரு. ரயானும் இருக்கிறாரு, ரயான்கிட்டே ஆன்சரில். பட் ரயானோட ஆன்சர்ஸ் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கும், அருணுக்கு வந்து ஆன்சர்ஸும் தெளிவாக சொல்ல தெரியாது, ஏதோ உளறிட்டே இருக்காரு. ஸோ இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் நீ ட்விஸ்ட் பண்ணுன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கேட்குறாரு. கேட்கும்போது அருண் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, நீ வந்து இப்போ எல்லாரும் நீங்கள் வந்து மற்றவங்க மண்டையை கழுவுறீங்கன்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்னா உங்ககிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் பேசியே ஜெயிச்சிடலாம் நினைக்கிறீங்க முத்து, நீங்கள் பேசி ஜெயிக்கவே முடியாது, பேச்சு திறமையை மட்டும் வச்சுட்டு ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அருண் சொல்கிறாரு. உடனே நம்ம முத்துக்கிட்ட சும்மாவா, உடனே போன சீசன் அப்படி தானே வின் பண்ணாங்க. இதில் நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் போன சீசன் வின்னர் இழுத்தது தப்புன்னு. அருண் இவ்வளோ தூரம் சொல்லுவாரா, முத்து மட்டும் கரெக்டாகவே இருக்கணுமா, எதுவுமே சொல்லக்கூடாது, அவர் மட்டும் இன்னும் இழிச்சவாயா, யார் என்ன சொன்னாலும் கேட்டுட்டு வாங்கிட்டு போகணுமா, அவர் திரும்ப பதில் கொடுக்கக்கூடாதா, பரவாயில்ல முத்துக்குமரன் தப்பே பண்ணாருன்னே வச்சுக்குவோம், பரவாயில்லைங்க தப்பு பண்ணிட்டு போகிறாரு, ஏன் இங்கே யாரும் தப்பு பண்ணாமல் தான் இருக்காங்களா. ஸோ அவர் வந்துட்டு போன சீசன் அப்படி தான். ஆனால் அவர் ஒரு விஷயம் முத்துக்குமரனை பாராட்டுன்னா, அவர் அர்ச்சனாங்கிற பேர் எடுக்கவே இல்லை. அவர் வந்துட்டு போன சீசன் அப்படி தானே வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே அருணுக்கு கோவம் பொத்துட்டு வந்துருச்சு. இப்போ யார் பர்சனலாக போகிறான்னு சொல்லிட்டு பா 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 பான்னு அந்த ஒரு ப்ரொவோக்கிங்கான ஒரு கெஸ்டர் வச்சுட்டே போகிறாரு. போன உடனே முத்துக்குமரன் வந்து பின்னாடியே போயிட்டு எனக்கு அது போதும், ஐயோ இவ்வளோ பொறுமை இருந்தால் மனுஷன் எதை வேணால் நம்ம சாதிக்கலாம், அவ்வளோ பொறுமை சத்தியமாக எனக்கு இல்லை. அவர் வந்துட்டு பொறுமையாக அப்படி டீல் பண்ணார். அப்போ தீபக்கும் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் பிரிஞ்சு போயிடுங்க அப்படின்னோடனே முத்துக்குமரன் தீபக் பார்த்துட்டு கேட்பாரு, அண்ணே நீ உண்மையிலே அவன் பாபாபா வச்சதை நீ பார்க்கவே இல்லைன்னே, அவன் பாபாபா வச்சது நீ பார்க்கவே இல்லைன்னே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்போ தீபக் அண்ணன்ட்ட ஆன்சர் கிடையாது, அவர் அப்படியே போயிடுவார். ஸோ இந்த விஷயத்துக்கு நிறைய பேர் வந்துட்டு முத்துக்குமரன் என்ன பேச்சை வச்சா ஜெயிச்சாரு, முத்துக்குமரன் அர்ச்சனா என்ன வெறும் பேச்சை மட்டும் வச்சுமா ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய ட்வீட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அர்ச்சனாவுக்கு ஃபேவரபுளாக அர்ச்சனா என்னெல்லாம் பண்ணியிருந்தாங்க, என்னெல்லாம் அச்சீவ் பண்ணாங்கிறத போட்டு முத்து அந்த மாதிரி எதையுமே பண்ணலை அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி ஒரு நெகட்டிவ் ட்வீட்ஸ் முத்துக்குமரனுக்கு போட்டிருந்தாங்க. இது எல்லாத்தையும் அர்ச்சனா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீபோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அர்ச்சனா என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு கெடுதல் நினைக்கிறவங்களுக்கும் நான் நல்லது தான் நினைப்பேன், என்னை அவங்கெல்லாம் புள்ளி பண்ணதுனால தான் நான் அவங்களுக்கு எகெயின்ஸ்டாக நின்னேன், எனக்கு கெட்டது நினைக்கிறவங்களுக்கும் நான் நல்லது தான் பண்ணுவேன்னு போன சீசனில் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கண்டெஸ்டண்ட்டாக அவங்க இப்படி இழுத்து விடுறது சரியா அப்படின்னு தான் இப்போ எல்லாருக்கும் நமக்கு கேட்க தோணுது. ஸோ இதில் நிறைய பேர் முத்துக்கு ஆதரவாகவும் பேசியிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஒரு முத்துக்குமரனை பற்றின எகெயின்ஸ்டான எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரீபோஸ்ட் பண்ணுறீங்க, அது எப்படி கரெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் முத்துக்குமரனுக்கு ஆதரவாகவும் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இதில் வந்துட்டு அர்ச்சனா வந்து உண்மையிலே பேச்சு திறமையை வச்சு தான் ஜெயிச்சாங்களா, முத்துக்குமரனுக்கு இருக்கிற திறமை அர்ச்சனாக்கு இல்லைன்னு சொல்கிறது கரெக்டாக என்ன அப்படிங்கிறது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இருந்தாலும் அர்ச்சனா முத்துவோட நெகட்டிவ் ட்வீட்ஸை ரீட்வீட் பண்ணது கரெக்டாக இல்லையா, உங்களோட ஒப்பீனியன் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.